அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நம் காணொளியில் காண விரும்புவது பேரழகில் சிறந்து விளங்கும் முருகப்பெருமான் அவர்களின் பொன்னான வைகாசி விசாக திருவிழாவை பற்றி. முருகப்பெருமான் இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பூமியில் அவதரித்ததால் அவருக்கு விசாகன் என்று பெயர். இதில் விசாகன் என்பதில் வி என்றால் பறவை, அதாவது அந்த பறவை என்பது மயிலை குறிக்கும். சாகன் என்றால் பயணம் என்பது பொருள். இவ்விரண்டையும் இணைத்து பார்த்தால் மயில் மீது பயணம் செய்வான் என்று பொருள். முருகப்பெருமானுக்கு 6 முகம் இருப்பது நமக்கு அனைவருக்குமே தெரிந்தது. 6 முகத்துடன் அவதரித்த இந்த பௌர்ணமியுடன் கூடி வரக்கூடிய வைகாசி விசாக நட்சத்திரம் ஆகும். சூரபத்மா, தாரகாசுரன், சிங்கமுகன் ஆகிய அசுரர்களை அழிக்க முருகப்பெருமான் அவதாரம் எடுத்தார். காலம் காலமாக அவர்களை அடிமைகளாக வைத்திருந்ததன் மூலம் கடவுள்களுக்கு சொல்லாத துன்பத்தை ஏற்படுத்தினர். தேவர்கள் உதவிக்காக சிவனை வேண்டினர். சிவபெருமான் தியானம் செய்தார் மற்றும் அவரது 3வது கண்களிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டன. எனவே ஸ்கந்தா என்று அழைக்கப்படுகிறார். அக்னி தீப்பொறிகள் மிகவும் தாங்க முடியாதவையாக இருந்தன. எனவே அவற்றை அக்னி மற்றும் வாயு மூலம் புனிதமான கங்கை நதிக்கு கொண்டு சென்றனர். அவர்களை அங்கே இறக்கினர். நீர் நாணல்களால் மூடப்பட்ட சரவண குலத்திற்கு கங்கை அன்னை தீப்பொறிகளை சுமந்தாள். தீப்பொறிகள் உருமாறி குளத்திலிருந்து மலர்ந்த 6 தாமரைகளில் 6 குழந்தைகளாக முருகப்பெருமான் இங்கு காட்சியளித்தார். பிப்ளேயஸ் விண்மீன்கள் நட்சத்திரங்களான 6 கிருத்திகைகள் எனப்படும் 6 நட்சத்திரங்களான 6 குழந்தைகள் பாலூட்டப்பட்டன. எனவே அவர் கிருத்திகரின் மகன் கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுகிறார். நாம் எப்படி நமக்கு வருடத்திற்கு ஒரு முறை பிறந்தநாள் வருகிறதோ அதேபோல் முருகப்பெருமானுக்கு இது பிறந்தநாள் ஆகும். அவருடைய ஆலயங்கள் அனைத்தும் கோயில்களிலும் மிகவும் சிறப்பாகவும் அன்னதானம் மற்றும் அனைத்து பக்தர்கள் வேண்டுதல்களும் இன்று நிறைவேற்றப்படுகிறது. முருகப்பெருமான் அவர்கள் இன்று காண்பது நம் கண்களுக்கு செய்த பாக்கியமாகும். அவ்வளவு அழகுடன் இன்று காட்சி தருகிறார். விண்ணுக்கிரக அரகரோகரா என்ற கோஷம் எங்கும் எழும்புகிறது. இந்த விரத தினத்தில் நாம் முழு கடவுளான முருகன் பெருமானை மனதார நினைத்து விரதம் இருந்தால் நமக்கு தேவையான அனைத்து நல்ல விசேஷங்களும் முருகப்பெருமான் பார்த்து நமக்காக அர்ப்பணிப்பார். குழந்தையில்லா தம்பதிகள் இந்நாளில் முருகப்பெருமான் அவர்களை வேண்டுதல் செய்தால் நமக்கு வெற்றி அளிப்பார். அந்த வகையில் திருவிழாவை முன்னிட்டு கோவிலுக்கு தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி வெளி மாநிலத்தில் இருந்தும் பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பாத யாத்திரைகளாகவும் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் திரளாக பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளன. தங்கள் நேர்த்தி கடனையும் செலுத்துகிறார்கள். என் சிறப்பு வாய்ந்த நாட்களில் முருகன் ஆலயங்களில் பெரும் மகா உற்சவம் நடைபெறுகிறது. அதில் முருகப்பெருமான் அவர்களை செய்து மக்கள் வேண்டுதலுக்காக அருள் பாலிக்கிறார். இந்த முருகன் பிறந்த நாளான வைகாசி விசாகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுமே சரி நல்ல புக்தி கூர்மையுடன் பிறப்பார்கள் என்பது இறை நம்பிக்கை. முருகனின் 6 முகங்கள் பின்னர் பார்வதி தேவி 6 குழந்தைகளையும் தழுவி 6 தலங்களை மற்றும் 12 கைகளுடன் ஒன்றாக ஆக்கினார். அதனால் அவர் சண்முகா என்று அழைக்கப்படுகிறார். முருகனின் 6 முகங்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், ஊடுருவல், உயர்ந்த கருணை மற்றும் ஞானத்தின் முதன்மையான ஆதாரம். அவர் அனைத்து அறிவின் கடவுள் மற்றும் அவரது தந்தையான சிவபெருமானுக்கு ஓம் என்ற ஆதி அண்ட வார்த்தையில் அர்த்தத்தை வழங்கினார். வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனை வணங்கினால் பகை விலகும்.
துன்பம் நீங்கும். இந்நாளில் குடை, செருப்பு, மோர், பானம், தயிர், சாதம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தால் திருமணப்பேறு கிட்டும், குழந்தை பேரும் உண்டாகும், குலம் தழைக்க ஓங்கும், ஆபத்துக்கள் அகலும். பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருப்பார்கள். அவர்கள் முருகன் அவதரித்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள் நிச்சயம் குழந்தை பேறு ஏற்படும் என்பது நம்பிக்கை. மொத்த திருச்செந்தூர் நகரமும் திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது. மக்கள் வெள்ளத்தில் திருச்செந்தூர் தற்போது காணப்படுகிறது. விடிந்தவுடன் முருகனை தரிசிக்க பல ஆயிரம் பக்தர்கள் ஆர்வமுடன் இருக்கிறார்கள். விழாவில் பங்கேற்பதற்காக கோயில் வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தங்கியுள்ளனர். இதனிடையே நாளை வைகாசி விசாகத்தையொட்டி விரதம் இருக்கும் பக்தர்கள் விரதத்தின் நிறைவாக மீன் சமைத்து சாப்பிட்டுவிட்டு விரதத்தை முடித்து கொள்வது வழக்கமாகும். இந்நிலையில் கோவில் வளாகத்தில் மீன் சமைப்பது, அசைவம் சாப்பிடுவது ஆக விதிகளுக்கு எதிரானது என்பதால் திருச்செந்தூர் கோயில் வளாகத்தில் மீன் சமைத்து சாப்பிட்டு விரதத்தை முடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கோயில் ஆணையர் கார்த்திக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதுபோல் மாலையில் வீட்டிற்கு முருகன் படத்திற்கு முன் நெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும். பிறகு கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், வேல்மாறல் போன்ற முருகனுக்கு உரியவற்றை படிக்க வேண்டும். கடைசியாக முருகனுக்கு படைத்த நைவேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். அது மட்டுமின்றி உங்களால் முடிந்தால் பிறருக்கு வைகாசி விசாகத்தன்று அன்னதானம் வழங்குங்கள். வைகாசி விசாகம் விரதம் நன்மைகள். குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திரிகை பாக்கியம் கிட்டும். கணவன் மனைவிக்குள் தீராத பிரச்சனைகள் தீரும். செய்யும் தொழில், வியாபாரம் மற்றும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக இந்த வைகாசி விசாகம் நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்.